Hello students, welcome to our channel. நம்ம இன்னைக்கு exercise 1.5ல 8th sum பார்க்கலாம். இது வந்துட்டு ஒரு இம்பார்ட்டன்ட்டான ஒரு 5 மார்க் क्वेश्चंस. இந்த மாதிரி தான் வந்து நமக்கு क्वेश्चन கொடுத்திருப்பாங்க. ஓகேங்களா? இப்போ நான் given questionல இருந்து LHS சைடு வந்துட்டு எடுத்துர்க்கேன். இப்போ நம்மளோட LHS வந்து இதுதான். இப்போ இதல ஃபர்ஸ்ட் பிராக்கெட்ல இருக்க வேல்யூ சால்வ் பண்றோம். அப்போ f.g of x இத வந்து எழுதும்போது இப்படி எழுதணும். இப்போ g of x க்கு பதிலா நமக்கு क्वेश्चनல இருக்க g of x வேல்யூ வந்து எழுதிக்கணும். இப்போ இது பாருங்க f of இது வந்து x க்கு பதிலா நமக்கு வந்து இப்படி இருக்கு. அப்ப இந்த f of x ல இந்த x க்கு பதிலா நம்ம இந்த வேல்யூவை சப்ஸ்டிட்யூட் பண்ணனும் அப்படினு அர்த்தம். இப்போ பாருங்க f of x க்கு பதிலா 3x + 1 இந்த இடத்துல f of x க்கு பதிலா எங்க x இருக்கு இங்க x இருக்கு. இந்த x க்கு பதிலா நான் 3x + 1 அப்படினு சொல்லி சப்ஸ்டிட்யூட் பண்ணிருக்கேன். அந்த மைனஸ் சிம்பல் அப்படியே இருக்கும். அந்த 1 அப்படியே இருக்கு. இப்போ நெக்ஸ்ட் பிராக்கெட் மட்டும் தான் எடுத்துறோம். இந்த +1 உம் -1 கேன்சல் ஆயிடும். நம்ம f.g வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். நம்மளோட LHS என்னது f.g.h இந்த ஃபர்ஸ்ட் போர்ஷன் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் இந்த .h கண்டுபிடிக்கிறோம். இப்போ இது கண்டுபிடிச்சோம் அப்படினா எப்படி கண்டுபிடிக்கிறோம்? f.g h of x f.g அப்படி எழுதிட்டு h of x க்கு பதிலா क्वेश्चनல என்ன வேல்யூ கொடுத்திருக்காங்க x² அந்த வேல்யூ எழுதுறோம். நம்மளோட f.g வேல்யூ என்னது இந்த 3x. அப்ப நம்ம என்ன பண்ணனும்னா 3 * இந்த x க்கு பதிலா இந்த வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணனும். x². ஓகேங்களா? அப்ப நமக்கு வேல்யூ எப்படி கிடைக்கும்? f.g.h = 3x² அப்படிங்கிறது ஈக்குவேஷன் 1 ன்னு வெச்சுக்கணும். நெக்ஸ்ட் நம்ம RHS கண்டுபிடிக்கணும். இப்போ g.h of x அப்படிங்கும்போது ஏன்னா நம்ம இதுதான் பிராக்கெட்ல இருக்கு அதனால ஃபர்ஸ்ட் இத எடுத்துறோம். g of h of x h of x வேல்யூ क्वेश्चनல கொடுத்திருக்காங்க x² அப்படினு சொல்லிட்டு. இப்போ நமக்கு g of x பாருங்க. இங்க வந்துட்டு 3x + 1 இருக்கு. இந்த x க்கு பதிலா நாம வந்துட்டு இந்த h of x ல இருக்க x² வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்றோம். அப்ப நம்ம g.h வந்து கண்டுபிடிச்சறோம். இந்த f.g.h of x தான் கண்டுபிடிக்கணும். இந்த வேல்யூ நம்ம என்ன பண்ணனும்னா f of x க்கு பதிலா இந்த டேர்ம் சப்ஸ்டிட்யூட் பண்றோம். அதாவது இங்க क्वेश्चनல பாருங்க f of x இங்க இருக்கு x - 1 இந்த x க்கு பதிலா நம்ம கண்டுபிடிச்ச இந்த 3x² + 1 அப்படிங்கற வேல்யூவை சப்ஸ்டிட்யூட் பண்றோம். அப்ப x க்கு பதிலா 3x² + 1 இது அந்த क्वेश्चनல இருக்க அதே -1. ஏன் நமக்கு f of x வந்துட்டு எப்படி இருக்கு x - 1 அப்படினு இருக்கனால. ஓகேங்களா? இப்போ பிராக்கெட் நம்ம ரிமூவ் பண்ணோம்னா 3x² + 1 இந்த -1 அப்படி இருக்கும். சோ பிளஸ் மைனஸ் கேன்சல் ஆயிடும். அப்போ செகண்ட் ஈக்குவேஷன் பாருங்க நம்ம 3x² அப்படினு இதுலயும் வந்து வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். சோ फ्रॉम 1 and 2 நம்ம வந்துட்டு கொடுத்திருக்க given கண்டிஷன் வந்துட்டு சால்வ் பண்ணிட்டோம் அப்படினு அர்த்தம். ஓகேங்களா? நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, Subscribe பண்ணுங்க. Thanks for watching. Bye.